அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான இந்த போர் ஈரானை பலவீனப்படுத்துவதில்லை, மாறாக ஈரானுக்கு ஒரு மாபெரும் பலத்தின் ஆதாரமாக மாறியுள்ளது என ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு குறிப்பிட்டிருக்கிறார். உலக நாடுகள் பலவும் இந்த போரால் ஈரான் முற்றிலும் பலவீனமடைந்து விட்டதாக கருதும் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த போர் ஈரானுக்கான பலத்தின் ஆதாரமாக மாறியுள்ளது என அரக்ஷி ஆணித்தரமாக தெரிவித்திருக்கிறார். இந்த போரினால் ஈரானுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை ஒப்புக்கொண்ட அவர், ஆம், நாங்கள் பல இழப்புகளை சந்தித்தோம் என்பது உண்மைதான். ஆனால் ஒரு ராஜதந்திர நிலைப்பாட்டில் இருந்து பார்க்கும்போது நாங்கள் மாபெரும் சாதனைகளை எட்டியுள்ளோம் என மிக பெருமையுடன் குறிப்பிட்டிருக்கிறார். 40 நாட்கள் தாக்குப்பிடிப்போம் என யாரும் நினைக்கவில்லை. கடந்த பிப்ரவரி மாதம் இறுதியில் ஈரானின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கூட்டு தாக்குதல் நடத்தியிருந்தது. ஈரான் அளித்த பதிலடி பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். நாங்கள் 40 நாட்களுக்கு மேல் தாக்குப்பிடித்து நிற்போம் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை என்று ஈரானின் ராணுவ திறனை அவர் புகழ்ந்து பேசியிருக்கிறார். தொடர்ந்து 40 நாட்கள் ஈரானின் கடுமையான எதிர்ப்பை சந்தித்த பிறகுதான் அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்தது என்பதை சுட்டிக்காட்டிய அரக்ஷி, அவர்களை பேச்சுவார்த்தையை நாடச் செய்ததும் போர் நிறுத்தத்தை கூற கட்டாயப்படுத்தியதும் எந்த வகையிலும் ஒரு சிறிய விஷயமே அல்ல என்று அமெரிக்காவையே தாங்கள் பணிய வைத்ததாக மிக கம்பீரமாக குறிப்பிட்டிருக்கிறார். ஒருபுறம் உலக பொருளாதார வல்லுநர்களும் அரசியல் நோக்கர்களும் ஈரானின் பொருளாதார மற்றும் ராணுவ கட்டமைப்பு இந்த போரால் கடுமையாக சேதமடைந்து விட்டதாக கூறுகின்றார்கள். ஆனால் மறுபுறம் ஈரானிய தலைவர்களோ நாங்களோ அமெரிக்காவை பேச்சுவார்த்தைக்கு வரவழைத்துள்ளோம் என்று இதனை தங்களின் மாபெரும்